சில பேரும் சொல்லுவாங்க, டாக்டர் எனக்கு ஏதோ குரல் கேட்குது, காதுல குரல் கேட்குது, யாரோ பேசுற மாதிரி இருக்குது, என்னை கூப்பிடுற மாதிரி இருக்குது, இந்த மாதிரி கேட்குதுன்பாங்க. அவங்க போய் சொல்றாங்களா அப்படின்னா உண்மையிலே இல்லை. அவங்களுக்கு அந்த மாதிரி குரல்கள் கேட்கும். சம்டைம் என்ன செய்யணும்னா இந்த குரல் வந்து அவங்கள ஆரம்பத்துல நைஸாக கூப்பிடும், ரொம்ப சாஃப்டா பேசும். போக 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 கட்டளையிட ஆரம்பிக்கும். நீ அதை செய், இதை செய், அந்த மாதிரி சொல்ல ஆரம்பிக்கும். சில பேருக்கு என்ன செய்யணும்னா கூட ஒருத்தர் இருக்கிற மாதிரி உணர்வு உண்டாகும். தனிமையா இருக்கும்போது யாரோ ஒருத்தர் தன்னோட கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் உண்டாகும். இதெல்லாம் யாருக்கு வருது அப்படின்னா அதிகமான மன அழுத்தம் இருக்கவங்களுக்கும், ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கிறவங்களுக்கும், தனிமையை உணர்வாங்கல்ல, ரொம்ப தனிமையில இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஆட்களுக்கும், சில பேர் சாகசம் பண்றதுக்காக மலைக்கெல்லாம் ஏறுறாங்க பாத்தீங்களா, மலையேற்றம் பண்றவங்க எல்லாம், இந்த மாதிரி ஆட்கள் தான் அதிகமாக இந்த மாதிரி உண்டாகுது. ஸோ இவங்களுக்கு நிறைய ஓய்வுங்கிறது ரொம்ப அவசியம். கூடவே ஒரு மருத்துவ சிகிச்சை, அதாவது உளவியல் சிகிச்சை ரொம்ப முக்கியம். இல்லை அப்படின்னாக்க இவங்க அந்த குரலுடைய கடலை கேட்டு தன்னையும் அழிச்சிக்கலாம், பிறரையும் அழிக்க முயற்சி பண்ணலாம். ஸோ இவங்களுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது மூலமாக இது நம்ம அவங்களை விடுவிக்க முடியும்.